உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, பாக்கியம் பெருமா தனுசு ராசி ராகு கேது பயிற்சி 2025 நாம் சந்திக்கிறோம். இதற்கு முன் உங்களுடைய வீடியோக்கள் பார்க்காத புதிய நேயர்கள் உங்களுடைய தனுசு ராசியையும் உங்களுடைய லக்னத்தையும் மென்ஷன் பண்ணி 9842208655 இந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா ஒரு 70-80 வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் அனுப்பி விட்றேன் பிளேலிஸ்ட். அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுங்க. எப்பொழுதுமே நேர்மையானவங்க, பொறுப்பான மனிதர்கள், தன்மையான மனிதர்கள், கடமை ஆற்றக்கூடியவர்கள், உண்மையானவர்கள், உண்மையை நேசிக்கக்கூடியவர்கள், புரியுதுங்களா? உண்மையை நேசிக்கக்கூடியவர்கள், உழைப்பால் உயரக்கூடியவர்கள், அனாவசியமாக அடுத்தவர்களுக்கு இடையூறுகள் தராதவர், தான் வேலை, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய குடும்பம் என்று செல்லக்கூடிய உங்களுக்கு இந்த பாக்கியம் எவ்வாறெல்லாம் பெறும்? பொதுவாக லக்கணத்திலிருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானாதிபதியினுடைய திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது அந்த மனிதருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் மேன்மையும், பதவி உயர்வும், ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துக்கள் சேர்க்கையும், அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றங்களும், நீண்ட தூர பயணங்களும், ஸ்தல யாத்திரைகளும், அதாவது ஆன்மீக பயணங்களும் இதெல்லாம் ஏற்படும்னு சொல்லுவோம். அதே ஆன்மீகத்துக்கு காரகத்துவம் ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு செல்வதால் உங்க ராசியிலே இடம்பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் கேது, மூல நட்சத்திரம். அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இது ஸ்தல யாத்திரையை ஏற்படுத்தும். ஸ்தல யாத்திரை என்பது வெளிநாட்டு பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள், ஆன்மீக பயணங்கள், அதே மாதிரி குருவை தேடி ஒரு குருவை தேடிய ஒரு பயணம். அப்ப பள்ளி மாணவிகள் அவர்கள்லாம் நல்ல குருவை தேடி, நல்ல பள்ளிக்கூடங்களை தேடி, நல்ல கல்லூரியை தேடி செல்லக்கூடிய காலம். ஆக அதனால் உங்கள் ஞானத்தை பெறப்போகிறீர்கள். அதுதான் ஞானம் கிடைச்சாலே பாக்கியம் தானே. பாக்கியம் என்றாலே திடீரென்று 5 கோடி கிடைக்கும், 10 கோடி கிடைக்கும் என்று சொல்வது பாக்கியம் அல்ல. என்னை பொறுத்தவரை 5 கோடி இல்லை, 50 கோடி ரூபாய்க்கு உங்களை தகுதியை உயர்த்த செய்வது. புத்தர் சொல்வார் இல்லையா, கடவுள் இல்லை, கடவுளெல்லாம் பார்க்க முடியாது, பட் இறைவன் அளவுக்கு உன்னுடைய எண்ணங்களை இறைநிலை அளவிற்கு உன்னை உயர்த்தி செல், அவர் சொல்றது. அப்ப நம்ம கடவுள் ரேஞ்சுக்கு நம்மளை உயர்த்துறதுக்கு அந்த ஆன்மீகமும் பக்குவமும் தேவைப்படுது. அதுதான் அந்த உங்களுக்கு உங்க ராசியிலே இடம்பெறக்கூடிய மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு செல்வதாலும், உங்களுடைய ராசியவே உங்க ராசிக்கு அதிபதி பார்ப்பதாலும், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை அங்க இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்ப்பதாலும், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திரவிய லாபம், நல்ல முன்னேற்றம், மேன்மை. பார்த்தீங்களா? ஆக வரக்கூடிய 1.5 வருஷத்துல ஒன்று பதவி உயரணும், புதிய பதவிக்கு மாறணும், புதிய வேலைக்கு மாறணும். இதெல்லாம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். 10 to 20% ஜென்ரல் தான். ஜனனகால ஜாதகத்தில் எந்த மாதிரி தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கிறதோ அதையும் நம்ம வச்சு பார்க்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுசு ராசிக்காரன் ரொம்ப காலமாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பார், இந்த மாதிரி நான் ஸ்தல யாத்திரைக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சித்தர்கள் எல்லாம் சந்திக்கணும், அப்படியெல்லாம் சித்தர்கள் சமாதிக்கெல்லாம் போகணும் பாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா அப்போ அப்படியே சொல்லி வரும்பொழுது அவருக்கு நான் சொன்ன லாஸ்ட் டைமாக அவருக்கு வீடியோவை போட்டு கொடுத்தோம். இந்த கேது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அவருடைய கேது நின்ற ராசி இந்த இடத்துக்கு இருக்கும். அதுக்கு நேர் கேந்திரத்தில் அந்த கேது சஞ்சாரம் பண்ணும்பொழுது அவர் இன்னைக்கு காசி, கயா அங்கெல்லாம் பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போறாரு. ஆக நாம் செய்த ஒவ்வொரு கர்மாக்களுக்கும் அந்த புனித பயணத்தை நாம் மேற்கொள்வதற்கும் ஒரு நேர காலங்கள். ஒன்று ராசிக்கு அதிபதி ஆகிய குரு 9க்கு வரணும், அல்லது ஸ்டார் லார்ட் 9க்கு வரணும். அதே மாதிரி ஆன்மீக கோளாக்கி கேது 9ஆம் இடத்தில் உங்களுக்கு இருப்பதால் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் இந்த உங்களுடைய குருவே பார்க்கறதுனால கம்பல்சரியா
நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கிறீங்க. அது என்ன மாதிரி பயணம்? பதவி உயர்வு பயணம். அதுதான் 9 தான். நல்ல உபதேசம் பெறுவதும் 9, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறதும் 9, ரிசர்ச் ஓரியன்ட். அதே மாதிரி வெளிநாடு வளைகுடா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணனாலும் அதுவும் கேது 9ல் இருக்கும்போது நடக்கும். ஆக வெளிநாட்டு குடியுரிமை, அப்போ யூரோப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இருக்கிறீங்க வைங்களேன். ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த குடியுரிமை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தசாபுத்தி அந்தரம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, ப்ரமோஷன் கூடிய சில டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போதைக்கு 9ல் கேது. அவங்கெல்லாம் வந்து சில நேரங்களில் உங்கள் ராசிக்கு தான் எல்லாருக்கும் அந்த 9ல் கேது கிரீன் சிக்னல் கொடுக்காது, தடையும் உண்டு பண்ணும். ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எதிர்மறை பிளானட் அது. உங்கள் ஸ்டாருக்கு வந்து உங்கள் ராசிக்கு நல்லது செய்வார், தனுசு ராசிக்கு. அதனால பதவி உயர்வு, குழந்தை பாக்கியங்கள், திருமணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திருமணம் பண்ணிக்கிறது. எப்படி பார்த்தீங்களா? இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பொதுவாக திரவிய லாபத்தை தரக்கூடியது, என்னைக்குமே லாப மேன்மைகளை தரக்கூடியது. இப்ப மூல நட்சத்திரம் பிறக்கும் பொழுது கேது. இவங்களுக்கு உங்களுடைய ராசியவே இந்த கேது குரு பார்க்குறாரு. இந்த கேது வந்து இந்த இடத்துல 9 பாதங்களை 1 to 9 தாண்டறதுக்கு ஒவ்வொரு பாதத்துக்கு 60 நாள் எடுத்துக்குது. இந்த 60 நாளை ரிவர்ஸ்லேருந்து மேலே ஏறி போகணும். இங்கே உத்திர நட்சத்திரத்திலேருந்து அந்த மகம் 1ஆம் பாதத்துக்கு போகிறதுக்கு 540 நாள் ஆகிடும். 540ங்கும் போது 480 நாள் ஆகிடும். சரிங்களா? 480வது நாளுக்கு மேலே தான் அந்த இதுக்கு போயிடுது. 60 நாள் அந்த மக நட்சத்திரம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சில பயணங்கள், ஒரு சில ஆன்மீகமான விஷயங்கள், ஒரு பதவி உயர்வுகள் எனக்கு எப்போ சைன் ஆகும், கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லி விசா கிடைக்கிறது எப்போ, வெளிநாட்டு குடியுரிமை கிடைப்பது எப்போ, அப்போ அந்த நட்சத்திர பாதங்களை வச்சு இந்த ராகு கேது பயிற்சி எப்போ ஆனதோ அதிலிருந்து 60 நாட்களாக ரிவர்ஸில் வந்தோம்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஒரே மாதிரி ஜோதிடர்கள் சொல்வதில்லை என்ற கூற்று அதுக்கு தான் ஏற்படுது. ஏன்னா ஒரு நிழல் கிரகம், நிழல் வந்து கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெளிச்சம் தானே. மற்ற கிரகங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு தாக்கம் இருக்கும். குரு 2.5 வருஷத்துக்கு தாக்கம் இருக்கும், சனி. ஆனால் இது அப்படி இல்லை. 60 நாள் முடிஞ்சதுன்னா கட் ஆஃப், அடுத்த தடவைக்கு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரங்களை கண்டுபிடித்து அந்த காலகட்டங்களில் நீங்கள் முதல்ல வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மூல நட்சத்திரம், அதாவது வந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து உள்ள டச் பண்ணுறது எது? உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தினுடைய அந்த பாதத்தில் கரெக்டாக அந்த 1ஆம் பாதத்தை வந்து டச் பண்ணி 2ஆம் பாதத்தை டச் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு வந்து 60 நாட்களுக்கு ஒருக்க இந்த மாற்றங்கள் நிகழும். அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, பட்டம் பதவிகள் மாறுதல், அதே மாதிரி முன்னேற்ற மேன்மைகள் ஆகிறது, இது எல்லாமே உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மிகச்சிறந்த கல்வியாளர்களாகவும் நல்ல கடவுள் பக்தி உடையவர்களாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறையாண்மை உடைய மனிதர்களாகவும், அதே மாதிரி ஏற்றமிக்க பாதையை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கும்பொழுது உங்களுடைய ராசியிலேயே மூல நட்சத்திர ஸ்டார் லார்டு இருந்து அவரும் 9ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறது உங்களுக்கு இந்த முன்னேற்ற மேன்மைகளை தருகிறது. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நேராக அந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு வர்றது மிக சிறப்பு. அந்த 12 மாதங்களும் குரு பார்வையிலையும் இந்த கேதுவுமே 9ல் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த படிப்பு வந்து உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஆராய்ச்சி படிப்புலாம் ஃபினிஷ் ஆகும். அதெல்லாம் முடித்து டிகிரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீட் கோச் மார்க் இப்போ மே மாதம் முடிஞ்சது, மார்க் கம்மியாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க, இன்னும் 1 வருஷம் கொஞ்சம் காத்துருங்க. எல்லாரையும் சொல்லலை, இது மாதிரி ஃபெயில் ஆனவங்க தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி விடுங்க. அதை தெளிவாக பார்த்து அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்கள், பதவி உயர்வுக்காக காத்திருந்து நமக்கு இது வரைக்கும் இன்னும் வரலன்னு உங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு பாருங்கள், ராகுவை குரு பார்க்குறார், உங்கள் ராசியையும் பார்க்குறார். அதே மாதிரி கேது ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
அது அற்புதமான அமைப்பில் இந்த வருடம் ராகுகேது பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான முன்னேற்ற மேன்மைகளை தரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.